பருவமடைந்த மாணவிகள் அஹதியா பாடசாலையில் கற்றல். பருவ வயதை அடைந்த பெண்கள் அஹதியா பாடசாலைகளில் கல்வி கற்றலும் கற்பித்தலும் பற்றிய தெளிவு கோரி தங்கள் நிர்வாக சபையால் எமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 2005/7/8 தேதியிடப்பட்ட கடிதம் இத்தால் தொடர்பு கொள்ளப்படுகிறது. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ்வுக்கே, சலாத்தும் சலாமும் அவன் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. பெண்கள் கல்வி கற்பதையும் கற்பிப்பதையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை. எனினும் ஆண் பெண் இருபாலாரும் கலந்து திரைகளின்றி ஓரிடத்தில் கற்கும் சூழலை இஸ்லாமிய ஷரியா அனுமதிக்கவில்லை. ஏனெனில் இருபாலார் கலப்பினால் பல தீமைகளும் விபரீதங்களும் ஏற்படுகின்றன. இதனை இன்றைய மேற்குலகின் தகவல்களும் கணிப்பீடுகளும் உறுதி செய்கின்றன. தீமைகளும் ஒழுக்கவீனச் செயல்களும் சிறு பருவத்தில் இருந்தே தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தீமைகள் நடைபெறலாம் என்று கருதப்படும் அதன் வழிகளை அடைத்தல் என்பதுவும் கடமையாகும். இதன் காரணமாகவே 10 வயது குழந்தைகளை கூட படுக்கையில் பிரித்து வைக்குமாறு ஷரியா கட்டாயப்படுத்துகின்றது. இதனை பின்வரும் ஹதீஸ் உறுதிப்படுத்துகிறது. உங்கள் பிள்ளைகளை 7 வயதாகும் போது தொழுகையை கொண்டு ஏவுங்கள். 10 வயதாகியும் அவர்கள் தொழாவிட்டால் அவர்களை அடித்து தொழ வையுங்கள். அவர்களை படுக்கையில் பிரித்து வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுனன் அபி தாவூத் ஹதீஸ் எண் 495. எதிர்பால் கலப்பதென்பது 10 வயதாகும் போதே தீமைகளுக்கு வழிவகுக்கும். இதனால் தீமைகள் ஏற்படும் வழிகளை அடைத்தல் கடமை என்ற ஷரியாவின் சட்ட விதிகளின் அடிப்படையில் மேற்படி கலப்பு தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாகும். இந்த வகையில் பருவமடைந்த மாணவர்கள் ஓரிடத்தில் திரையின்றி கலந்து கற்றலும் கற்பித்தலும் தடுக்கப்பட்ட விடயமாகும். மஜ்மு ஃபதாவா பாகம் 5 பக்கம் 234. எதிர்பாலாரின் பார்வைகள் கூட கலக்கக்கூடாது, இதுவும் தீமைக்கு வழிவகுக்கும் என்பது இஸ்லாத்தில் ஒரு பொது விதியாகும். இதனை பின்வரும் குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்துகின்றது. நபியே, விசுவாசிகளுக்கு நீ கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளவும் தங்கள் மர்மஸ்தானங்களையும் பேணிக்காத்து கொள்ளவும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவைகளை நன்கு உணர்பவன். அந்நூர் 30. மஸ்ஜிதுகள் வணக்கங்களின் போது கூட இது விடயத்தில் நபித்தோழர்களின் பெண்கள் மிகவும் பேணுதலுடனும் கவனத்துடனும் செயற்பட்டுள்ளனர். இதனை பின்வரும் ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையை தொழுவார்கள். மூமினான பெண்களும் அவர்களுடன் தொழுகையில் கலந்து கொள்வார்கள். அப்பெண்கள் தங்களது ஆடைகளால் தங்கள் மேனிகளை முழுமையாக மறைத்து போர்த்தி கொண்டு வருவதனால் அவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களை யாரும் அறிய மாட்டார்கள்.
என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஸஹீஹுல் புகாரி ஹதீஸ் எண் 365. எனவே எதிர்ப்பால் கலப்புடன் கல்வி கற்பதற்கோ கற்றுக் கொடுப்பதற்கோ அனுமதி கிடையாது என்பதுவே மார்க்க அறிஞர்களது கருத்தாகும். அல்லாஹ்வை நன்கறிந்தவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மார்க்க தீர்ப்பை அகில இலங்கை மார்க்க அறிஞர்கள் சபையின் இணையதளத்தில் பார்க்க முடியும்.